இன்பத்தில் பிறந்து இன்பத்தில் வளர்ந்து இன்பத்தில் மடிந்தவன் யாரும் இல்லை. துன்பத்தில் பிறந்து துன்பத்தில் வளர்ந்து துன்பத்தில் முடிந்தவன் யாரும் இல்லை. இன்பம் பாதி துன்பமும் பாதி இரண்டும் வாழ்வின் அங்கம். நெருப்பில் வெந்து நீரினில் குளித்தால் நகையாய் மாறும் தங்கம். தோல்வியும் கொஞ்சம் வேண்டுமடி. என்னாலதான் உமா எல்லாமே. நான் மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா நீ சந்தோஷமா இருந்திருப்பல்ல. அழுகாதீங்க மாமா, ஏன் இப்படி பேசுறீங்க? உங்க கூட இருக்கிறது தானே எனக்கு சொர்க்கமே. காதல் தந்தவழி தேரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள். அம்மா கிட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டு வந்துட்டோம். கையில காசும் இல்லை, வேலையும் இல்லை. இப்படி வர்க்கீஸ் வீட்டில் வந்து உன்னை தங்க வச்சிருக்கேனே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. மாமா என்ன பாருங்க. காயம் படும் வேலை காதல் மறந்தாகும். காதல் வடி மீது உயிரும் புதிதாகும். நான் தினமும் அழுதுகிட்டே தான் இருப்பேன் தெரியுமா. ஆனால் இப்போ இந்த சின்ன ரூமில் நம்ம ரூம் கூட இல்லை, ஆனால் சந்தோஷமாக இருக்கேன். என்னை நம்பி வந்தவளை இப்படி யாரோ வீட்டில் தங்க வச்சுட்டேனே, அதை நினைச்சா எனக்கு நெஞ்சே வலிக்குது உமா. சாரி, என்னை மன்னிச்சிடு. இங்க பாருங்க. காதல் தந்தவழி தேரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள். லூஸ் மாதிரி வளரிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, டென்ஷன் ஆயிடுவேன்டா. என்னது டாவா? அச்சோ இனிமேல் இந்த மாதிரி லூஸ் மாதிரி வளரிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, டென்ஷன் ஆயிடுவேன்டா. ஆமாண்டா டால்டா. சரிதான், மேடம் ரொம்ப ஓவரா புரியுங்க, பார்த்துக்குங்க. அப்படிதான்டா போவேன், என்ன பண்ணுவேன்? காசு பணம் எல்லாமே இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனால் உங்கள் உமாவுக்கு நீங்கள் மட்டும்தான் முக்கியம். நீ தாண்டி எனக்கு கிடைச்ச பெரிய சொத்தே. எல்லா வழியும் போயிடுச்சு தெரியுமா, ஒரே ஒரு மொத்தத்தில். ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன் இந்த சரி, உலகத்தில். சீக்கிரமா படுத்து தூங்குற. நாளைக்கு வேலைக்கு போய் தேடணும். ஏதாவது வேலை கிடைச்சாதான் உன்னை நல்லா பார்த்துக்க முடியும். கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நல்ல வேலையாகவே கிடைக்கும். கிடைக்குமா? அப்போ தானே உன்னை மகாராணி போல பார்த்துக்க முடியும். எனக்கு மகாராணி எல்லாம் வேண்டாம், நீங்கள் என்னை பொண்டாட்டியாக நடத்தினாவே போதும். நான் அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன்ல இதுக்கு முன்னாடி. அப்படி சொல்ல முடியாது, உங்கள் அம்மா தான். சரி விடு, பழசெல்லாம் பேசி என்ன பண்ணுறது. இனிமேல் நான் இப்படி தான் இருப்பேன். லவ் யூ. உன்னை இழந்து விட்டால் எந்த மலரிலும் தேனில்லை தேனில்லை. இது கனவா இல்லை நனவா என்னை கிள்ளி உண்மை தெளிந்தேன். உன்னை பார்த்தெந்த தாய்மொழி மறந்தேன். கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. என் கண்களை பறித்து கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை. மாம். சொல்லு காவ்யா. ஏமாம் கோவமாகவே இருக்கீங்க? உனக்கு தெரியாதா, அந்த உமாவுக்காக என் பையன் இவ்வளோ நாள் நான் பெற்ற வளர்த்த பையன் என்னை விட்டுட்டு போயிட்டான்.
விடுங்க மேம், போனால் போயிட்டு போகிறான், உங்களுக்கு நான் இருக்கேன். அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது காவ்யா, விட்டுறவே கூடாது. அவன் என் பையன், நீ எப்படியோ எனக்கு அவனும் அப்படி தானே. அந்த உமா கிட்ட இருந்து அவனை பிரித்து வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணி வைக்கல. என் பேர் சரஸ்வதி இல்லை. கரெக்ட் மேம், நம்ம சீக்கிரமாக அதை செய்யணும். ம் அண்ணி, அஜரி வாச்சாருமதி, எப்படி இருக்கீங்க அண்ணி? நான் நல்லா இருக்கேம்மா. நீ மட்டும்தான் வந்தியா, பையன் வரலையா? வந்திருக்கேன், நீ கார் நிறுத்திட்டு வரேன்னு சொன்னான். ஆண்டியா வந்தால் நம்மளை வேலை வாங்குமே. காவ்யா, எப்படிமா இருக்க என் மருமகளே? நான் நல்லா இருக்கேன் அத்தை, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. அத்தை நல்லா இருக்கீங்களா அத்தை? நான் நல்லா இருக்கேன் மாப்பிள்ள, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அத்தை. அண்ணி, அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு சாருமதி, என்ன? அது அண்ணி, நாங்கள் வீட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால் அங்கே இருக்க முடியல. அதனால் நானும் பையனும் இங்கே ஒரு 2 மாதத்துக்கு இருக்கலாம்னு நினைக்கிறோம். என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் தான் தப்பாக எது நினச்சிக்குவீங்களேமோ, உங்களுக்கு சங்கடமாக எது இருக்குமேமோன்னு தான் கொஞ்சம் கவலையாக இருந்தது. என்ன நீங்கள் இருக்கவா? மம்மி இன்னும் வேண்டான்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். அதுக்கு என்ன சாருமதி, தாராளமாக இருந்துக்கோ. இது உன் வீடு மாதிரி. உங்கள் அண்ணன் வீட்டில் நீ இருக்கிறதுக்கு என்ன இவ்வளோ தயங்குற? அப்படி இல்லை, நீங்கள் சரின்னு தான் சொல்லுவீங்கன்னு தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு கேட்க. பரவாயில்ல நீ. ஆமாம், உமா செல்வால எங்க? அதை ஏன் கேட்குற சாருமதி? அண்ணி, ஏன் அழுகுறீங்க? அந்த உமா இருக்கால, ஒரே சண்டை, வீட்டில் எந்த வேலையுமே செய்யறதில்ல. நான் ஒரு நாள் ஏமா டெய்லி வெளியவே போகிறேன், ஒரு நாள் வீட்டில் இரு, நான் வேணா வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன், அட்லீஸ்ட் வீட்டில் மட்டுமா இருன்னு மட்டும்தான் சொன்னேன். வீட்டை விட்டு பையனை கூட்டிகிட்டு போயிட்டேன். என்ன பண்ணுறது, அவனும் அவன் பேச்சு கேட்டு தானே போயிருக்கான். அண்ணி, சரி விடுங்க அண்ணி, எல்லாமே சரியாயிரும். சரியாயிரும் தான். ஆனால் என் பையன் எவ்வளோ கஷ்டப்படுறானோ, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் எதுவுமே செய்ய மாட்டா. சமையல் செய்கிறதுலேருந்து என் பையனா அங்கே போய் எவ்வளோ கஷ்டப்படுவானோ என்னமோ, அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. புரியுது அண்ணி, பார்த்துக்கலாம். நான் வேணா செல்வாட்ட பேசுகிறேன். வேணாம்மா, நீ இப்போ பேசினா அவன் புரிஞ்சுக்க மாட்டான். கொஞ்ச நாள் போகட்டும், அவனுக்கே தெரிய வரும். சரி அண்ணி. சரி, நீங்கள் எல்லாரும் உங்கள் ரூமுக்கு போங்க. அவன் ரூம்லேயே தங்கிக்கிறீங்களா? உனக்கு அவன் ரூம் எதுன்னு தெரியும்ல? தெரியும் அண்ணி. சரி, தங்கிக்கிறோம். நாங்களும் வந்ததில் ரொம்ப டயர்டாக இருக்கோம் அண்ணி, தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் அழுகுறீங்க, ஆறுதல் கூட சொல்லாமல் ரூமுக்கு போகிறேன்னே நினைக்காதீங்க. நானும் நைட்லாம் தூங்கலை, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்னால அந்த என்னென்ன பிளான் அப்படின்ட்டு பேசிகிட்டே இருந்ததுனால தூங்கலை. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு அண்ணி. பரவாயில்ல சாருமதி, நீ போய் ரெஸ்ட் எடு. சரிங்க அண்ணி. டேய் வாடா போகலாம். சரிம்மா. மாம், இப்போ இதுக்கு மாமா உங்களை இங்கே இருக்க சொன்னீங்க? எனக்கு பிடிக்கவே இல்லை. சும்மா ரெடி. அந்த பையன் சபரி பெரிய கோடீஸ்வரன். அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது தெரியுமா? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சா நீ என்னடானா அவங்கள ஏன் தங்க வச்சா தங்க வைக்கலையும். நீ அந்த வீட்டுக்கு மருமகளை போனேன்னா கடைசி வரைக்கும் ராணியாட்ட இருக்கலாம். அந்த அத்தையே எல்லா வேலையும் பார்த்துக்கும். சரியா? இனிமேல் நல்லா ட்ரெஸ் பண்ணி அவன் கூட இருக்கிற வழியை பாரு.